மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அம்மா தவங்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ பொதுவாக இந்த யூடியூப்ல எல்லாம் ஒரு தம்ப்நெயில் போடுவாங்கல்ல, ஜாக்பாட் அடிக்கிற ராசி 12 ராசியில் எதுன்னு. ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் தம்ப்நெயிலில் அது போட்டுக்கலாம். ஜாக்பாட் அடிக்கிற. ஆமாம், ஏன்னா இல்லை ஜென்ரலாகவே 12 ராசிக்காரங்களும் கேட்டிங்கன்னா என்ன பயிற்சியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லுவாங்க. நல்லா நடந்ததையும் வெளிப்படையாக ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ மிதுன ராசி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் கொஞ்சம் இமோஷ்னல் பீப்புள். அதனால் வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படிங்கிறது 12 ராசியில் எடுத்திங்கன்னா இவங்க நிறைய ஏமாறுவாங்க. ஃபேமிலிக்காகவும் செய்வாங்க, ஒர்க் பிளேஸ்லேயும் சின்சியராக இருப்பாங்க, உழைப்பாங்க, ஆனால் காசு வராது. இதெல்லாம் வந்து அடிப்படையாக மிதுன ராசிக்காரர்கள் பார்க்குற ஒன்று. ஸோ இந்த பயிற்சி வந்தாலாவது என் பொருளாதாரம் உயருமா, இந்த பயிற்சி வந்தால் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சுப்பாங்களா, இதெல்லாம் வந்து அடிப்படை சில விஷயங்கள் மாறாது. ஆனால் குரு வந்து இப்போ 2ஆம் இடத்துல இவங்களுக்கு வர்றதுனால, அதுவும் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் ஒரு உச்சபலம் பெறாரு. ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். யாராவது நீங்கள் எப்போமாவது உதவி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம் அவங்க உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 70 வயசாக இருந்தாலும் ஒரு பண அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். அது 10 ரூபா வருதோ 20 ரூபா வருதோ, நீ உழைக்காமல் உனக்கு காசு வருது அப்படிங்கிறது மிதுனத்துக்கு கண்டிப்பாக உண்டு. ஐ திங்க் மகேஷ் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். வந்து இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடியதில் வந்து வீட்டில் சுப காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ஒரு ஐவிஎஃப்க்கெல்லாம் போய் ஏமாற்றங்கள் அடைந்தவங்களுக்கும் இந்த தடவை கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது வம்சவிருத்தி அந்த மிகப்பெரிய செல்வம். ஆமாம், ஒரு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் வந்து உலகத்தில் என்ன பிரச்சனை நடக்குதோ, வார் நடக்குது, அங்கே இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருடம் இவங்களுக்கு இறைவன் அனுகிரகத்தால் தடை இல்லாமல் குடும்பத்தில் என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது எல்லாமே காலத்தில் இவர்களுக்கு வந்து சேரும். அதனால் வரும்போது அனுபவிச்சுக்கலாம். இல்லைன்னு இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்ததுக்கு வரக்கூடிய நல்லவைகளை இவங்க வந்து குடும்பத்தில் அனுபவிச்சுக்கலாம். ஸோ ஒரு பரிகாரம் அப்படின்னா என்னென்ன கோயில்கள்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகலாம். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இவங்க பார்க்கலாம். அருமையான விஷயம். அதாவது என்னைக்கும் நாம செஞ்ச தான தர்மம் இன்னைக்கு நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என்ன இவங்க விதைச்சாங்களோ அதுக்கு நமக்கு அறுவடை பண்ணிடலாம். அருமையான தகவல் அம்மா கொடுத்துருக்காங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஐயா எப்படி இருக்கு மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் நீங்க சொல்லுங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு அம்மா வந்து அருமையான ஒரு வார்த்தை பிரயோகம், ஒரே வார்த்தையில் ஜாக் பேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்கும்போது அந்த ஜாக்பாட்ன்றது யாருக்கு கிடைக்கும்? அதிர்ஷ்டசாலிகளுக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கும்? புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். புண்ணிய கர்மான்னு சொல்லக்கூடியது இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது, ஜாக்பாட் கிடையாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன் அது கிடைக்கும்னு சொன்னால், மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்களுடைய உறவுகளில் நட்புகளில் கூட வேலை பார்க்குறவங்க யாருன்னாலும் பாருங்கள், யாரையுமே திட்ட மாட்டாங்க. மிதுன ராசிக்காரர்கள் வாயை திறந்து கடுமையாக ஒருத்தரை வந்து திட்ட மாட்டாங்க. யாரிடத்திலும் பெரிய அளவிற்கு வந்து பகை பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா அதற்கு அதிபதி புதன். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பெரும்பாலும் நிறைய கிரகங்களோடு ஒத்து போயிடுவார். அதாவது நட்பு இல்லைனாலும் சமம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. இதே புதனை வந்து ராசி அதிபதியாக கன்னியும் கொண்டு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட கன்னியில் சுக்கிரன்னு சொல்லக்கூடிய இந்த உலகியல் சந்தோஷங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் நீச்சமாகக்கூடிய இடமா இருக்கும். மிதுனத்தில் அப்படி கிடையவே கிடையாது. அதனால் இவங்க வந்து ரொம்ப நியூட்ரல். அப்போது இவங்க மனசார யாரையும் சபித்து அவங்களுடைய கஷ்டத்துக்கு ஆளாகாததுனால இவங்க எப்பயுமே வந்து நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களும் அந்த புண்ணியத்தின் காரணமாக கிடைக்கும். மிதுன ராசியில் ஒருத்தர் இருந்தால் போதும், அந்த குடும்பத்திற்கு தேவையான செல்வ வளங்கள் கிடைச்சிடும். மிதுன ராசியில் ஒருத்தர் வேலை பார்த்தா போகிறோம், அந்த ஆஃபீஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதுபோல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு நர்ஸாவோ டாக்டராவோ இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் வந்து ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய நிலை வரவே வராது. சின்ன நோய் பெரிய நோய் எவ்வளவா இருந்தாலும் கூட எல்லாமே சரியாயிடும். இப்போ ஒரு மந்திரி சபை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த துறை வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து வளர்ச்சி பெறும்.
இது நாள் வரைக்கும் 50-60 வருஷத்தில் அந்த துறையில் இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கலைன்ற அளவுக்கு வரும். அப்படியாக மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரிகாரம் ஒன்றே ஒன்று தான், முதல்லேருந்து சொல்ல விஷயம்தான். வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கார். அதனால் எவ்வளவு ஒரு கடுமையான நேரத்திலும் கூட யாரையும் கோபித்து கொண்டு திட்டிவிடக்கூடாது. உங்கள் பணத்தை கொண்டு மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பையும் சேர்த்து ஐயா அழகாக சொல்லியிருந்தாங்க. கோவப்பட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, யாரையும் கடுஞ்சொற்கள் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக எப்பொழுதும் போல கலகலப்பாக என்ன சொல்ல போகிறாருன்னு காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பாருங்கள், குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்துட்டார். ஒரு வண்டியில் வேகமாக போகிறாங்க, போகும்பொழுது பொத்துன்னு கீழே விழுகுறாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போவே நினச்சேன் நான் எங்கேங்க நான் பார்த்தேன், வேகமாக போகும்போதே தெரியும் இப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்களா? இப்போ இவங்களுக்கு எப்படின்னா சொன்னால் புரியாது. நல்லா இருக்குங்க டைமு, நல்லா இருக்கு, நல்லா டைம் இருக்குன்னு சொன்னால் புரியாது, அனுபவிக்கும் போது தெரியும். ஏன்னா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுற்றிலும் ஸ்ட்ரகிளை தானாக தேடி வச்சுருப்பாங்க. அது அவங்களாலாம் போகிறதில்ல, தானாக அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸாக நீ பாட்டுக்கு சொல்லிட்டு 1ஆம் தேதி நான் தானே பணம் கட்டணும் அப்படிங்கிற சுற்றிலும் கமிட்மெண்ட்ஸு எல்லாமே. இதுக்கு அடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலை அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்க தன்னை. எங்கேருந்து வெளில வருது, சரி நான் வெளில தான் வரலான்னு பார்க்குறேன், ஆனால் எல்லா இடத்துலையும் சுற்றியில் வச்சுருக்கேன். இப்படி கன்ஜெக்டடாக இருக்கும்போது ஒரு நல்லது சொன்னாங்கன்னா எனக்கா நல்ல நேரமா, அவ்வளோதான் ரியாக்ஷனு. நம்ப மாட்டாங்க, ஆனால் நடக்கும்போது நம்புவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே இப்படி தான். அப்போ அனுபவிக்கும் பொழுது தான் அதோட இது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியில் யாராவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் நல்ல வார்த்தைகள் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே எடுத்துக்கோங்க, அதே மாதிரி குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, உற்றார் உறவினர் எடுத்துக்கோங்க, காசு பணமெல்லாம் கொடுக்கவே வேண்டாம். அதெல்லாம் கவலைப்படாத, எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா அப்படின்னு 2 வார்த்தைக்காக ஏங்குவாங்க. பார்த்தீங்களா, இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ஏங்குவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கும். நீ பாராட்ட வேண்டாம், இப்போ நீ அதாவது பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம், இப்போ பாராட்டினா போதுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரங்கள் கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. யாருக்கு சரியில்லை, இப்போ நம்மளோட சேர்ந்து நம்ம தம்பியும் கெட்டு போயிட்டாங்கிற மாதிரி, அதாவது நமக்கு சரியில்லைன்னா அவங்களுக்கு சரியில்லாமல், ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையுமே எடுத்துப்போமே. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம குடும்பத்தில் நம்ம தான் டாப்புன்னு சொல்கிறது இவங்க தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துடைய பிரச்சனையும் எடுத்து நடத்துகிறவங்க இவங்க தான். ஸோ எல்லாமே பேர்டனாக இருக்காங்க, இவங்களால இவங்க சகோதரருக்கும் கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஆனால் சூப்பர் டூப்பர்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வார்த்தையை நான் மீறலை, சூப்பர் டூப்பர் டைமு. அது அவர்களுக்கு அனுபவிக்கும் பொழுது புரியக்கூடிய காலமாக இருக்கும். இவர்களுக்கு சொல்லும் போது புரியாது. வேலையில் ஒரு பெரிய பிரச்சனை வரும், அதாவது அவங்க இருக்கிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தில் இவங்களுக்கு ஆண்டவா என்ன நல்லது பண்ணி கொடுத்த, நல்ல வேலை இது நடக்கலைன்னா என்ன ஆயிருக்கும். அஸ்ட்ராலஜியை மேலோட்டமாக கொண்டு வராமல் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய சமயமாக இந்த சமயம் இவர்களுக்கு இருக்குது. லவ் எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க நல்ல அன்பை கணவன் மனைவி கிட்ட இந்த மாதிரி லவ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். யாராவது கொஞ்சம் நீங்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் பார்த்து பேசலைன்னா பார்த்தியா நம்ம நேரம் அதுதான், அப்படி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. லைஃப்பில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, நான் ஒரு முதலீடு போடலாமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கவனமாக போடுங்க. ₹1 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், ₹1 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு மகேஷ் சொன்னான்னு கொண்டு போய் போட்டிங்கன்னா அவங்க கொடுக்கலைன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து கவனமாக அவர்களை சொல்லணும். அதனால் வட்டம் போட்டு மிதுனராசி என்பவர்களுக்கு அவங்க டயத்தை முடிக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க, வெற்றி பண்ணுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிதுன ராசிக்கு நல்ல டைம். ஜாக்பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஜாக்பாட்டு தான். அருமை. அதாவது உங்களுக்கான நல்லதை நீங்களும் உணரணும், முதல்ல நீங்கள் நம்புங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத அழகாக ரொம்ப சூப்பராக எடுத்து சொன்னீங்க. ஜாக்பாட் தான் இந்த வருஷம். கண்டிப்பாக அவங்களுடைய பலாபலன்லாம் அனுபவிக்கும் போது அவங்க இதை உணர்வாங்க. ஆனால் அழகாக சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அன்புக்கு எதிர்பார்ப்பாங்க. நீ பணமோ காசோ ஒன்றுமே வேண்டாம், நான் இருக்கேன் கூட அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதுமானது. யாரெல்லாம் வீட்டில் மிதுன ராசிக்காரவங்க இருக்காங்களோ, வீட்டில் இருக்கிறவங்க இந்த அன்பை மறக்காமல் நம்ம
நால்வரும் சொன்ன மாதிரி கொடுத்துருங்க, அன்பை கொடுத்துருங்க. அடுத்தபடியாக அருண் சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது மிதுன ராசி குரு பெயர்ச்சி? மிதுன ராசிக்காரர்களுக்கு 3 ஜோதிட குருமாரர்களும் ரொம்ப அற்புதமான பலன்களை சொன்னாங்க. மிதுன ராசிக்கு நான் மகேஷன் அற்புதமாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாங்க. அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து தனக்கான ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியில் அன்போடு நான் சொல்லக்கூடியது ஒரே விஷயம்தான், உங்களுக்காக வாழ தொடங்குங்க. ஏன்னா கடந்த 1 வருட காலம் ஜென்ம குருவில் மிகப்பெரிய மனச்சிறையில் மாட்டி தவிச்சது மிதுன ராசி. எல்லாம் இருக்கும் சார், அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அறுசுவையோடு 100 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவு தகுதியை கடவுள் கொடுத்துருக்காரு சார், கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கினது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த 2 வருடமாக குரு இருந்த இடம் மிதுனத்துக்கு சாதகம் இல்லை. 12ல் குரு இருக்கும் பொழுது தேவையற்ற நிறைய விரைய செலவு, அது மருத்துவ ரீதியாக இருந்திருக்கலாம், அல்லது அன்வான்டான எக்ஸ்பென்சஸ், நிறைய தேவையில்லாத தொழிலில் போய் லாக் ஆனது. இப்போ ஜென்ம குரு வந்ததுக்கு பிறகு ஒரு மனச்சிறை, எதை பண்ணால் பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு 2ல் குரு உச்சம் அடைகிறார். ஒரே வரியில் சொல்லணும்னா அற்புதமாக அம்மா தொடங்கும் போது சொன்னாங்க, அது ஜாக்பாட் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. ஏன்னா 2ல் குரு வர்றது மிகச்சிறந்த விசேஷம். அதுவும் உச்சமான குரு வர்றது பண விஷயங்களில், பண விவகாரங்களில் பெரிய முன்னேற்றத்தை தரும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல டிபார்ட்மெண்ட்ஸில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை நினச்சவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு முதல் பார்வையாக பார்க்குறார். அப்போ மறைமுகமாக இருந்த எதிரி, போட்டி, பொறாமை எல்லாம் விலகும். நீண்ட நாளாக அடைக்க முடியாத கடனை அடைப்பார்கள். உடல் நலத்தில், மனநலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ரொம்ப அற்புதமாக அண்ணன் காதல் பற்றி பேசும்பொழுது சொன்னாங்க, 7ஆம் அதிபதி குரு 2ல் உச்சம் அடைகிறார். இப்போ நிறைய காதல் திருமணம் நடக்கும். ஏற்கனவே பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேருவாங்க. ஏன்னா கடந்த 5 வருஷமாக சனியும் ராகுவனுடைய தாண்டவம் மிதுனத்தை போட்டு பாடாப்படுத்தி எடுத்திருக்கும். அப்போ அந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக அப்பாவோட நிறைய முரண்கள் வந்திருக்கும். தந்தை வழி உறவுகளோடு தேவையற்ற முரண்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 9ல் சனி ராகு, பல பேர் தந்தையை இழந்திருப்பார்கள், பல பேர் தந்தைக்கு நிறைய வைத்திய செலவு பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த குறைகள் எல்லாமே ஆண்டவனுடைய அருளோடு மாறும். 10ல் பாவகிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய யோகம் கிடைக்கும். 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கறதுனால புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் மிதுன ராசியை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே வரியில் சொல்லணும்னா, நல்ல விஷயம்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ தயவு கூர்ந்து தொடங்குங்க. இந்த 1 வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மகத்துவத்தை மாற்றும். ஒரே விஷயத்தில் கவனம். முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி யார்கிட்ட பேசுகிறீங்க, பழகிறீங்க, என்ன பேசுகிறீங்கன்றதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இந்த வருடம் அற்புதமான வருடமாக அமையும்.